நான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனா அந்த டைம்ல நிறைய கவன சிதறல்கள் வருது. அப்படி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எல்லாருடைய ஒரு தவறான புரிதல் என்ன அப்டின்னா, காலையில 5 மணில இருந்து நைட்டு 12 மணி வர, ஸோ அந்த மாதிரி ஒரு நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்றது தான் ஹார்ட் ஒர்க் அப்டின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு தவறான புரிதல் அப்டின்ட்டு எல்லா இந்த ஹை அச்சீவர்ஸ் இந்த எழுதக்கூடிய இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்லயும் சொல்றாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட்டு லேசர் ஃபோக்கஸ் இருக்கணும். நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்னைக்கு நெறைய இருக்கு. ஸோ காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க பண்ண வேண்டியது அந்த ஃப்ரெஷ் மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு ஒரு 45 நிமிஷம் உங்களுடைய ஹைலி பிரியாரிட்டி கோல் இருக்கும் இல்லையா? அதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடணும். எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம. அதாவது நோ டிவி, நோ ஃபோன் கால். நம்ம மோர் ஃபோக்கஸ்டா இருக்கும் பொழுது, நீங்க 4 மணி நேரம் பண்ணக்கூடிய வேலைகள அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 45 நிமிஷத்துல உங்களுடைய பிரெயின் அதிக அளவு கிரகித்துக் கொள்ளும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதே மெயினா சோஷியல் மீடியால வர இந்த நியூஸ் ஃபீட்லாம் இருக்கு இல்லையா? இதுல நம்மளுடைய பிரெயின் ஒரு அடிக்ஷன் ஆயிக்கிட்டே போகுது. இதுதான் இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஒரு அடிக்டிவ் பேட்டர்ன்ல நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதனை பற்றி ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா, டோபமைன் டீடாக்ஸ் இந்த புத்தா இப்ப நான் ரீசென்ட்டா வாங்குனது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே, நம்ம அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கான ஒரு சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த புத்தகத்துல இருக்கு. இத நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டேயே நம்ம பண்ண முடியுமா? அப்படின்னா முடியாது. எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சு, அதுலருந்து நீங்க உங்கள ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இந்த லேசர் ஃபோக்கஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஹார்ட் ஒர்க்கர் கிடையாது. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா மாற முடியும்.